மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு. அதாவது கற்றவர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு மனதார உதவக்கூடிய மிதுன ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ஜென்மத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே ஜென்மத்தில் குரு பகவான் வரும் பொழுது சின்ன சின்ன குழப்பங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதி தான். வேறு வகையான அம்சங்களை ஓரளவு மாற்ற முடியும், விதியை மாற்ற முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஜென்மத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் தேவையில்லாத குழப்பங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வழக்கமான வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுவும் உங்களுடைய ராசி அதிபதிக்கு பகை கிரகமாக இருக்கிறதுனால தொகை சம்பந்தப்பட்ட வருமான விஷயங்கள்ல எதிர்பார்த்து ஏமாந்து போகக்கூடிய அல்லது தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய, இன்னைக்கு கிடைக்க வேண்டிய அந்த பண வருமானம் 4 நாள் கழிச்சு கிடைக்கக்கூடிய சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் உங்களுடைய சொந்த தேவைகள் பூர்த்தியாகாம தேவையில்லாத விரயம் ஏற்படக்கூடிய சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது. 4 பேரோடு சேர்ந்து ஹோட்டலுக்கு போனால் கூட அந்த 4 பேர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த 4 பேருமே பில்லு கொடுக்குற மாதிரி பாக்கெட்டில் கைவிட்டு நடிப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் உண்மையாலுமே பில்லு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும்ங்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன செலவு அல்லது சின்ன சின்ன விரயங்கள் அல்லது சின்ன சின்ன சங்கடங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.